இருக்கும்படி நம்முடைய வாக்குத்தத்த வசனம் நம்முடைய மனதில் எடுத்து மனப்பாடமாக வைக்க வேண்டியது. வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமாக. எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் எடுத்துட்டீங்களா? கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். வேதத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமாக. அவர் கன்மலை, அவருடைய கிரியை அவர் உத்தமமானது, வழிகளெல்லாம் நியாயம், நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவருக்கு மகிமையுண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் அதை முழுவதையும், அந்த வசனத்தினுடைய முழுமையும் நம்முடைய தேவனை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கன்மலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையில் வரும்போது உள்ள அனுபவத்தில் மோசே இந்த பாடலை பாடுகிறான். பாடும்போது அவன் சொல்லுகிறான், அவர் கன்மலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறான், அவர் கிரியை உத்தமமானது, அவர் செயல்பாடுகள் எத்தனை இருக்கட்டும், அந்த செயல்பாடுகளில் அதையெல்லாம் நேர்த்தியாக இருக்கக்கூடியது, உண்மையாக இருக்கக்கூடிய, உத்தமம் என்று சொன்னால் உண்மையாய் நேர்மையாக இருக்கக்கூடிய, ஒன்றாகிலும் வழி தப்பியோ அல்லது பிசகியோ இருக்கவே இருக்காது. அது நேர்த்தியாக இருக்கக்கூடியதான அவருடைய செயல்பாடுகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கிரியை உத்தமம், வழிகள் எல்லாம் நியாயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வழிகள் ஒரு நாள் குறுக்கு வழி இருக்காது, நேர் வழியாகத்தான் இருக்கும். ஒருவேளை சுற்றி போகக்கூடியதான அனுபவத்தோடு வைத்திருந்தாலும் தேவன் நடத்துகிற பாதை அது நியாயமான பாதை, நேர்மையான பாதை, நீதியான பாதை தான் இருக்கும். ஆமாம், அதான் தாவீது சொல்கிறான், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சொல்லும்போது, பக்தரை சொல்லும்போது, அவர் நேர்வழியாய் நடத்தினவர். ஆமாம், ஆபிரகாமின் வேலைக்காரன் எலியேசு சொல்லும்போது நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவனுக்கு குறுக்கு வழியெல்லாம் என்ன செய்யாது கிடையாது. ஒருவேளை நாம் ஒரு எல்லையை அடைவதற்கு உலக ரீதியாய் குறுக்கு பாதைகளை பயன்படுத்தலாம், அது வேறு. ஆனால் தேவனை பொருத்தமற்ற காரியங்கள், அதாவது தேவனுடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், உலக ரீதியான காரியங்கள், பொருளாதாரமோ அல்லது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான தேவன் நியமித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான எண்ணத்தில் குறுக்கு வழிகளையோ நாம் எதையும் அதை செயல்படுத்தக்கூடாது. குறுக்கு வழி என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த குறுக்கு வழிகளை தேவன் செய்வதும் இல்லை. அவர் நேர் வழி தான் செய்வார். நியாயமான வழிகள், நீதியான வழிகள், அந்த அவர் வழிகள் எல்லாம் நியாயம், நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். சத்தியம் என்று சொன்னாலே அதில் என்ன இருக்காது, தவறுகள் என்று சொல்லப்பட முடியாது. ஆனாலும் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். சில உண்மையாக இருப்பாங்க, ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நியாயக்கேடு நடந்துவிடும், அவன் செயல்படுத்தப்பட்டு விடும். ஆனால் நம்முடைய தேவனை பொறுத்த மட்டும் அவருக்கு லாபமோ நஷ்டமோ அல்லது கோடிக்கணக்கான நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, கோடிக்கணக்கான பொருளாதாரமோ அது பொன் வெள்ளியோ அல்லது எதுவோ நஷ்டமானாலும் பரவாயில்லை, அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. அவருடைய உத்தமத்தில் இருந்தவர் நியாயத்திலிருந்து வழி விலகுவதே இல்லை. ஆமாம், அவர் சத்தியத்தின் பாதையில் இருக்கக்கூடியவர், சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியமான நியாயக்கேடு இல்லாத சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நீதியும் செம்மையுமான. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போன நிறைய இருக்குது. நம்முடைய தேவனை குறித்து சொல்லிட்டு சொல்லலாம், அவர் கண்மலை. அவர் யாரா? அவர் கண்மலை. நமக்கு கண்மலையான தேவன். சங்கீதக்காரன் மற்ற பக்தர்கள் எல்லாம் சொல்லும்போது நம்முடைய தேவன் கண்மலை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கார். உருவ அமைப்பில் சொல்லியிருக்காரு. கண்மலைன்னா ஒரு அசையாத ஒரு இடம் மாதிரி இருப்பார். நம்ம தான் போக வேண்டியது இருக்குது, நம்ம தான் அதை சுரண்ட வேண்டியது இருக்குது, நம்ம தான் அதை வெட்டி எடுக்கணும். அப்படி பொருள் அப்படி இல்லை, அது உலக ரீதியாக இருக்கலாம். நம்முடைய தேவன் உருவமை கண்மலை எப்படி இருக்குமோ, கண்மலையினுடைய ஆசீர்வாதங்கள், கண்மலையினுடைய செயல்பாடுகள் எப்படி அதை வைத்து செயல்படுகிறார், அதே போல் நம்முடைய ஆண்டவர் கண்மலையாக இருக்கிறவர், பாதுகாப்பின் எல்லைக்கு இருக்கிறார். மோதி அடிக்கிற பெருவெள்ளம், அந்த மோதி அடிக்கிறது, கண்மலை இருக்கிறது, வேகமாய் மோதி அடித்தாலும் அந்த கண்மலை அசையாது, அப்படி இருக்கும். ஆனால் கண்மலைக்கு முன்னால் அந்த அலையை சந்திக்கிறவன் இடம் தெரியாமல் போயிடுவான். கண்மலைக்கு பின்னாக தன்னை மறைத்து கொண்டவன் அவன் அந்த பெருவெள்ளத்திற்கு தப்பு வைக்கப்படுவானவன். ஆமாம், அப்படின்னா பெருவெள்ளத்துக்கு தப்பு வைக்கப்படும் கண்மலையானவன்,
பாதுகாப்பின் கண்மலை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை புயல்கள், எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அந்த கண்மலையின் நிழலிலே நம்மை அடைக்கலமாய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு பாதுகாப்பின் தேவன் அவர். ஆமென். சங்கீதக்காரன் இந்த பாடின சங்கீதம், இந்த பாடின மோசே சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்தான். அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறான், அவர்களோடு கூட சென்ற கண்மலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கண்மலை அவங்களோடு கூட நினைச்சுதான், அது அவங்க கூட போயிட்டே இருந்துதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வழி காண்பித்தது ஒரு பக்கம். அவரோடு கூட சென்ற கண்மலைன்னு தான் அந்த கண்மலை இவங்க முதல்ல பார்க்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், கண்மலை அடி என்று சொன்னார். அடித்தவுடனே தண்ணி பிரபாகித்தது. தேவையுள்ள ஜனங்கள் மத்தியில் அந்த கண்மலை அவருடைய வாழ்க்கை தேவையெல்லாம் சந்தித்தது. அதோடு சந்தித்து விட்டு அங்கே நின்று விடவில்லை. அவருடைய வழி நெடுக போய் சேரும் இடம் வரைக்கும் என்னென்ன தேவை உண்டோ அவருடைய தேவையெல்லாம் அற்புதமாய் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை. ஆமாம். கர்த்தருக்கு அந்த தேவன் அவர்களோடு கூட சென்ற அந்த கண்மலை ஆனவர் அவர்களோடு கூட என்ன செய்தாராம்? அவர் சென்ற ஞான அந்த கண்மலைனா கண்மலை அப்படி போச்சு அப்படிங்கிறதுல அவர் கூட சென்றது தான். அவரைத்தான் கண்மலை என்று சொல்கிறார்கள். தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் இந்த கண்மலை அடிக்கப்பட்டது. அவர் நமக்காய் பிளக்கப்பட்ட கண்மலை பிளந்ததுனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீரூற்று அங்கே வந்தது. அவர் பிளக்கப்பட்ட போது, அவரை நொறுக்கப்பட்ட போது அவருடைய இரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டு நமக்கு ஒரு மீட்பை கட்டளையிட்டபடினாலே பாவத்தின் பரிகாரம் ஏற்படுத்தப்பட்டது. அவர் நமக்கு சங்கீதக்காரன் சொல்வது போல ரட்சிப்பின் கண்மலை. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்படி பல கண்மலையினுடைய காரியத்தை குறித்து பக்தர்கள் சொன்னதை பல விதத்தில் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு நபர் சொல்லுகிறதான அந்த கண்மலையின் அனுபவத்தை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கண்மலை என்று சொல்லி அனுபவித்த அநேகரிலே ஒருவரை நாம் பார்ப்போமாக. வாசிங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒரு பாடல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் பாடல்கள் தான் கண்மலை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பதை காண்கிறோம். இங்கே சொல்லப்பட்டது, அண்ணால் பாடும்போது சொல்லுகிறார், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. ஒன்று. இரண்டாவது, உம்மை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும். இந்த வசனத்தில் இல்லை இல்லை 3 வசனம். ஏன்னா அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அது சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. பரிசுத்தத்திற்கு விளக்கம் சொல்லணும்னா அது நம்ம சுத்தம் என்று சொல்லுவோம், தூய்மை என்று சொல்லுவோம், அப்பழுக்கற்றது என்று சொல்லலாம். இப்படி பல அர்த்தங்கள், பல காரியங்கள் பரிசுத்தம் என்பதற்கு நம்ம சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் ஒரிஜினலாக சொல்லணும்னா பரிசுத்தம் என்று சொல்லும்போது, நம்முடைய தேவனை குறித்து சொல்லும் போது பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஈடு இணையாக எதையும் செய்ய முடியாது, வைக்க முடியாது. அதுக்கு பரிசுத்தம் உள்ளவர் என்பதற்கு நம்ம அர்த்தம் சொல்லணும்னா இதை போல வேறு ஒன்று இல்லை, இதை போல வேறு ஒன்று இல்லை. அர்த்தம் சொன்னால் அதான் சொல்லணும். பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தம் என்ன சொன்னால் இதை போல வேறு ஒன்றும் இல்லை. எந்த தேவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த கிரகங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவரை போல வேறு ஒருவருமே இல்லை. ஆமாம். பரிசுத்தம் என்பதிலே அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். பரிசுத்தத்துக்கு தூய்மையானவர், அவர் சுத்தம் உள்ளவர், அப்படி அதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்வதற்கு நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனால் அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. ஆமாம். பரிசுத்தத்திலே, அதான் மோசே சொல்கிறான், பரிசுத்தத்திலே அவருக்கு ஒப்பானவர் யார்? ஆமாம். அவ்வளோ பரிசுத்தத்தை குறித்து நிறைய இப்படி சொல்லிட்டு போகலாம். நம்மளுடைய சப்ஜெக்ட் அது இல்லை. ஆனாலும் இங்கே சொல்ல பரிசுத்தம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. நான் தேடி வந்தையா, உண்மை இல்லாமல் வேறு யாரும் இல்லை, எங்கள் தேவனை போல கண்மலை இல்லை. அந்த கண்மலையானவர் தனக்கு செய்த அனுபவத்தை அவர் அங்கே பாடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அண்ணா சொல்லும் போது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான், ஒரு ஆசாரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி, சாதாரண ஒரு பெண்மணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், என்னுடைய தேவன்
அவர் நிகரற்ற கண்மலையானவர். ஆமாம், அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அந்த கண்மலையானவர் என் வாழ்க்கையில் செய்ததான காரியத்தை சொன்னோன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று சொல்லித்தான் இந்த பகுதியை அவள் பாடுகிறாள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கை நிலைமை என்ன அப்படின்னா, அவர் சொல்ல என்ன காரியத்தை அவர் செய்தார் என்று சொன்னால் அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்கள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு பயம் உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், மேட்டிமையான பேச்சுக்களை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், செய்கையில் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லி பாடுகிறார். அவர் செய்கையில் உத்தமமானது, செய்கையில் உண்மையானது, செய்கையில் மேன்மையானது, செய்கையில் அற்புதமானது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், மேட்டிமையான பேச்சுக்களை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு என்ன செய்ய வேண்டாம். அப்போ வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, அவளுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் மேட்டிமையான வார்த்தைகள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அகந்தையான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள், அவமானப்படுத்தும் வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கையில் சகித்து கொள்ள முடியாத வார்த்தைகள் பல எல்லையிலிருந்து வந்தது. சொல்லுறா, இன்னைக்கு இன்னும் அப்படிலாம் பேசாதிருங்கள், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இவை எல்லாம் ஏன் பேசாதுன்னு சொன்னால், எல்லா வாய்களும் அடைக்கப்படும்படியாய் கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்திருக்கிறார். அவர் அந்த கண்மலையானவர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இவருடைய வாழ்க்கையில் கடந்து போன வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும்? பிள்ளையற்ற உறுதி. சமுதாயத்தில் இன்றையுள்ள நிலைமையும் அன்றைக்குள்ள நிலைமையை நம்ம யோசிக்கக்கூடாது, அந்த ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அன்றைய காலகட்டம் என்பது வேறு, இன்றைய காலகட்டம் என்பது வேறு. இன்றைக்கு கேட்டோன்னா குழந்தை பெற்றெடுப்பது என்பது அவன் சொல்லும்போது, நாங்கள் 2 வருஷம் நல்லா இருந்துட்டு எங்களுக்கு தேவையான பொருட்கள் தேவையானதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் சொன்னால் அவங்க இப்போ அவங்க கையில் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ யாரு கேட்டாலும் இப்போ யாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகள் அல்லது ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இதை யோசித்து பாருங்கள். திருமணம் முடிந்தாலே அடுத்த வருஷம் என்ன செய்வாங்க, அடுத்த வருஷம் இல்லை, ஒரு 6 மாதத்துக்குள்ளே என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க, என்ன விசேஷமா. அதாவது கேட்க வேண்டிய கேள்வியை ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இல்லை அப்படின்னா என்ன, இல்லை சரி சரி அப்படின்னு போவாங்க. ஆனாலும் அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பெண்ணுடைய மனதில் உள்ளதான ஏக்கம், வருத்தம், அந்த கேள்வினாலே கேட்பதனால ஏற்பட்டதான பாதிப்பு அந்த ஆட்களுக்கு தான் என்ன செய்யும் சரி. 1 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கர்த்தருக்கு பாய மாட்டாவதா, 4 ஆண்டுகள் அவ்வளோதான், கேட்கவே வேண்டாம். இன்றைக்கு சமுதாயத்தில் சில கிராமப்புறங்கள் சமுதாயத்தில் புத்திர சந்தானம் இல்லைன்னா வேறு கல்யாணம் என்ன செய்வாங்க, முடிச்சிடும். எனக்கு பயங்கர கேள்வி, அந்த புத்திர சந்தானம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சிடாரு சரி, சிலக்கு குழந்தை பிறந்தது, அதுக்கும் குழந்தை பிறலைன்னா என்ன செய்யணும், புத்திர சந்தானம் இல்லைன்னா இல்லைடா நான் கல்யாணம் முடிக்கணும், இவர் கல்யாணம் முடிச்சு நினைச்சிருக்கணும். நம்ம சமுதாயத்தில் அதுக்கு என்ன செய்யலை, இடம் இல்லை. நம்ம சமுதாயத்தில் என்ன கிடையாது, இடம் இல்லை. பிரச்சனை அவருக்கு இருந்தாலும் பிரச்சனை அவருக்கு இருந்தாலும் பாதிப்பு யாருக்கு தான், பெண்களை சார்ந்தது தான். சரி இருக்கட்டும். ஆனாலும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழலை கடந்து போவது என்பது இயற்கை ரீதியாய் இந்த உலக ரீதியாய் பல கடினமான சூழலையை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு வைபோகங்களுக்கு அல்ல ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போனோன்னா தள்ளிடுவாங்க, கொஞ்சம் விளைவிக்கமா சொல்லாமல் சொல்லுவாங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க, இன்றைக்கி பாலிசாக சொல்லுவாங்க, கொஞ்சம் விளைவிக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் என்ன சொல்லுவாங்க, நேரடியாக சொல்லுவாங்க, ஏன் கையை வைக்காத, நீ தொடாத. இப்படியெல்லாம் வார்த்தைகள் என்ன செய்யும், வாழ்க்கையில் அவமானம். அடுத்தாக்கில் இந்த அவமானத்தினாலே நிகழ்ச்சிக்கு போவதை நிறுத்திட்டான். கர்த்தருக்கு பாய மாட்டவதான். ஆனாலும் இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. 10 வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. எத்தனை வருஷம் கொடுப்பாங்க, 10 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 10 வருடத்திற்குள்ள என்ன செய்யணும், அவர்கள் எப்படியாகிலும் ஜெபம் பண்ணியோ மருந்துகள் சாப்பிட்டோ அல்லது எப்படியோ அவர்கள் குழந்தை பெற்றெடுப்பதற்குள்ள வழிகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த டைம் 10 வருஷம். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, குழந்தை இல்லைன்னா இன்னொரு திருமணம். அப்போ அன்னாருடைய வாழ்க்கையில் அவள் கடந்து போன பாதை எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க. 22 வயசில் கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கோமே. எல்கானாவுக்கு 25 வயது, இவனுக்கு 22 வயது. அவன் ஒரு ஆசாரிய வேலையெல்லாம் செய்யலை. அதுக்கு காரணம் பெற சொல்கிறேன்.
இவன் திருமணம் முடிஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் போயிடுச்சு. 32 வயசு ஆயிடுச்சு. திருமணம் அடுத்தாங்கள உனக்கு இல்லைம்மா நான் திருமணம் முடிச்சாச்சு. பெனிநாள் வீட்டுக்கு வந்துட்டான். பெனிநாள் இருக்கும்போது பெனிநாள் மறு வருஷமே குழந்தை என்ன செய்தான் வீட்டுக்கு வந்தேன். அவளுக்கு எத்தனை குழந்தைன்னு வேதத்தில் என்ன செய்யலை, சொல்லப்படலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் எல்கானா சொல்லுகிறான், அந்த 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு யாரு அதிகம் என்னவா. அப்போ பெண்ணினாளுக்கு என்ன செய்திருக்கலாம், ஒருவேளை 10 பிள்ளைகள் பெற்றெடுத்திருக்கலாம். அந்த பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் இருப்போம். அவருடைய சகோதரி தான் இவளை வேதனைப்படுத்தினார் என்று சொல்லப்படுவதை தவிர பிள்ளைகள் என்ன செய்யலை, வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளெல்லாம் இவளோடு நல்லா இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெரியம்மான்னு சொல்லி என்ன செய்திருக்கலாம், நல்ல அது வளர்ப்பதற்கு இவளுடைய பங்கும் அதில் இருந்திருக்க வேண்டும், எல்லாம் இருந்திருக்கும். ஆனாலும் சகோதரி குத்த வேண்டிய இடத்துல குத்தி தான் நினைச்சுவேன், அவள் பேசுவேன். ஆனால் நிந்தை, தூக்கமில்லாத இரவுகள் அப்படிங்கிற அவருடைய பிள்ளைகளெல்லாம் அவரோடு படுத்திருக்கும். இவளோடு தனிமை படுத்திருக்கும் போது யோசிப்பான், என்னுடைய பிள்ளை இல்லையே, எனக்கு இப்படி இருக்கிற காலங்கள் நடுவே பல கவலைகள். அவளுக்கு 10 குழந்தை பிறந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு பிள்ளை வைத்தாலும் வருஷம் எத்தனையாச்சு, வருஷத்துக்கு ஒன்று எடுத்துருக்காரு. 1 வருஷம் விட்டு 1 வருஷம் அப்படி வேணும். ஏன் பாஸ்டர் 2 குழந்தை பிறந்துக்கூடாதா? சரி, அதெல்லாம் கேள்வியெல்லாம் வரும், இருக்கட்டும். எப்படி அது ஒரு 15 வருஷம் என்ன செய்யும், 10 பிள்ளைகள் பெற்றெடுப்பது 15 வருஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 22 10 32 37 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிள்ளையெல்லாம் வளர்ந்துருக்கு, போகிறேன். ஏறக்குறைய இவ்வளோ 40 வயதுக்கு மேலே என்ன செய்யுது, 10 வருஷம் ஏற்கனவே போயிடுச்சு, 32, இப்போ 47 வயசு, 47 48 வயது, இன்னும் குழந்தை இல்லை. இவ்வளவு நாட்களும் நிந்தையும் அவமானமும் சமுதாயத்தில் பிரச்சனைகளும் வீணான பேச்சுக்களும் பேசிக்கொண்டு அவமானத்தின் பேச்சுக்கள் நிந்தையை இவையெல்லாம் சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன். என்றைக்கு இந்த பிரச்சனை தீரும்? அவருடைய கேள்விக்குறி எல்லாம் எனக்கு விரோதமாய் பேசப்படுகிற இந்த நிந்தையான பேச்சுக்கள் என்றைக்கு நீக்கப்படும்? என்றைக்கு என்னை விட்டு இது துடை தெரியப்படும்? என்றைக்கு நீ உதவி செய்வீர்? ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு சமுத்திரம் பலியிட்டு ஆண்டு சமுத்திரம் அழுது ஜோம் பண்ணிட்டு தான் வருவான். வரும்போதெல்லாம் அழுகை, போகும்போது அழுகை, பலி செலுத்தும் போது அழுகை, வீட்டுக்கு வந்தாலும் அழுகை, வாழ்க்கையே அழுகையாகி போய்விட்டது. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் சிலருடைய பேச்சுக்கள் அப்படியே கண்ணீரை வரவழைத்திருக்கலாம், அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம், நிந்தையை கொண்டு வந்தது போல் இருக்கலாம். சமுதாயமோ குடும்பமோ வெளி உலகோ சிநேகத்தில் உள்ளவர்களோ சகோதரர்களோ அல்லது நண்பர்களோ நம்முடைய வாழ்க்கையில் நிந்தையான பேச்சுக்கள் அவமானங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவர் சொல்லுகிறார், ஒரு நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்த உடனே சொல்லுகிறார், இனி நிந்தையான பேச்சுக்களை பேசாதிருங்கள், மெட்டுமையான பேச்சுக்களை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சுக்களை பேச வேண்டாம். கர்த்தர் என் கொம்பை உயர பண்ணினான். இனி எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் என் தேவன் அடங்க பண்ணிவிட்டார் அவர். ஆமென். இந்த காலமெல்லாம் ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோமே, நம்முடைய தேவன் அடங்க பண்ணும் கண்மலையானவர் அவர். நமக்கு விரோதமாய் எழும்பி வருவதான வீணான வார்த்தைகள், வீணான பேச்சுக்கள், நிந்தையான அவமானமான காரியங்கள் எல்லாம் அவை எல்லாம் ஒரு நாளை அடங்க பண்ணுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆமென். கர்த்தருக்கு பயமாண்டவர் அடங்க பண்ணுவார். நாம் போகாத பாதையில், அதாவது செய்து பேச்சு கேட்டு செய்யாமல் பேச்சு கேட்டு அதெல்லாம் இருக்கும், நன்மை செய்து பேச்சு கேட்டவர்களாக இருக்கும். ஆவிக்குரிய உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் கட்டாயம் சந்தித்தே ஆகும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சந்திக்கும் போது ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், இவை இந்த பேச்சுக்களை எல்லாம் அடங்க பண்ணுவதற்கு ஒரு கண்மலையானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இந்த பேச்சையெல்லாம் அடங்க பண்ணுவார். அப்போ நான் பேசுவேன், நீங்கள் பேசாதிருங்க. இனி கர்த்தர், அது முதல் வசனம் சொல்லுவார், கர்த்தர் என் வாயை திறக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுறார் பாருங்க, என் கொம்பு கர்த்தரால் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் என்ன செய்தான். இனி நீங்க பேச வேண்டாங்க, இனி நான் பேசுவேன். ஆமா, கர்த்தர் என்னை உங்கள் மத்தியில் பேசும்படியாக வைப்பார். உங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்கு அல்ல, உங்கள் முன்னாலே எங்களை இந்த அளவிற்கு உயர்த்தின என் தேவனை குறித்து தான் பேசுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பேசியதற்கு பழி வாங்க பேசுவதற்கு ஆண்டவர் என்னை வைக்கவில்லை. அவர் பேசுவதற்கு மாறாக என்னை பேசுவதற்கு வைக்கவில்லை. நான் பேசுவதெல்லாம் நீங்கள் பேசின பேச்சுக்கு தேவன் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்பதற்காகத்தான். நான் உன்னை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை நிந்தையான பேச்சுக்கள், அவமானமான வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் பேசப்பட்டாலும் அவையில் மத்தியிலே கர்த்தர் கண்மலையானவர் நம்மை உயர்த்தி அவர்களுக்கு தேவனை பேசும்படியாய் வைக்கிறவர், உயர்த்தும்படியாய் வைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமாம். அவருடைய பேச்செல்லாம் கர்த்தர் சைலண்ட் பண்ணிடுவார்.
கர்த்தருக்கு சைலண்ட் மூடில் போட்டுருவார். இனி நீங்கள் பேச வேண்டாம்ப்பா, இனி அவங்க என் ஆள் பேசுவாங்க, இதனால் வரை நீ பேசுறது போதும். கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதா. யார் யோபு சொன்னாலே, போதும்ப்பா இவ்வளோ நாள் பேசுறது போதும், இனி நீங்கள் பேச வேண்டாம். அவன் சொன்னான், அவனை குறித்து என்னெல்லாம பேசினாங்க. யோபு போல ஒரு தேவனாலே சாட்சி பெற்றவன், அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். அப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்கு வந்து தேவனே சாட்சி சொல்கிறார். சாத்தான்ட்டு சொல்கிறார், நீ அவனை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கப்பா, இப்படிப்பட்ட மனுஷன் அவன், அவன் எல்லாராலையும் புகழப்பட்டவன், சமுதாயத்தில் போனால் எழுந்து நிற்பாங்க. அவனை ஊர் பட்டணத்தில் அவன் பேர் பெற்றவன், புகழ் பெற்றவன், நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்திற்கும் உண்மைக்கும் எல்லாவற்றையும் பேர் பெற்றவன். ஒரு நாள் பேசினார்கள். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் சந்தித்த உடனே, கஷ்டமான சூழ்நிலை சந்தித்த உடனே விரோதமான பேச்சுக்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. சொன்னான், நீங்கள் பேசுறது போதும், நிறுத்துங்க, இனி நான் பேசுகிறேன். ஆமாம், பேசும்போது கர்த்தர் சொன்னார், எப்பா நீ கொஞ்சம் நில்லு, உனக்கா நான் பேசுகிறேன்னார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாது. இவன் பேச்சை நிறுத்தி விடான்னு சொன்னார், நீ பேச வேண்டாம், உனக்கா நான் பேசுகிறேன்ட்டு ஒவ்வொருவருக்காய் கர்த்தர் பேசி விட்டு சொன்னார், எல்லாம் யோபிட்ட போங்க. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். அவன் உங்களுக்காக இனி பேச மாட்டான், விண்ணப்பம் பண்ணுவான். அவன் விண்ணப்பம் பண்ணும்போது அவன் பார்க்குற பார்வையை வச்சு தான் உங்களையும் ஆசீர்வதிப்பேன்ட்டார். ஆமாம், ஆனாலும் யோபு நல்ல ஒரு மனுஷன் இல்லை. கர்த்தருக்கு பயப்படாவதாக. சகோதரருக்காக, தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் முகத்தை தான் பார்க்குறாரு. இரட்டை மனதோடு செய்கிறானா இல்லை என்பதை அவன் சொன்னால், அவங்க பேசிட்டு போயிடறாங்கப்பா. நீர் உயர்த்துகிறீரே அந்த மேன்மைக்கு நன்றி, நீர் சுகமாக்குகிறீரே அந்த மேன்மைக்கு நன்றி, நீர் ஆசீர்வதிக்கிறீரே அந்த மேன்மைக்கு நன்றி, என்னை பொன்னாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே அதற்கு நன்றி என்று சொல்லி அவன் ஜெபித்த போது அவன் என்னெல்லாம் சொல்லி நினைத்து அவமானப்படுத்தினானோ அவை எல்லாவற்றுக்கும் ஒரு உயர்வை கட்டளையிட்டார். அவன்கிட்ட எல்லாம் வந்து நிற்கிறாங்க. யோபை போல இனி ஒருவனும் இல்லை என்று சாத்தானே சாட்சி சொல்லிட்டு ஓடும்படியாய் கர்த்தர் செய்தவர் அவர். ஆமாம், நாம் சந்திக்கிற, அதாவது ஒருத்தர் நமக்கு ஒரு கோவத்தில் 2 அடி அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னால் கூட ஒரு மாதிரி போயிடும். ஆனால் 4 பேர் முன்னால் அவமானப்படுத்தி பேசுகிறேன் பாருங்க, அது ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் அப்படியே வருத்திட்டே இருக்கும். அதான் அவன் சொல்ல போது சொன்னேன், தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. கர்த்தருக்கு மாயம் பண்ணுறதுதான். அவன் தீ வச்சு ஒரு சுட்டுட்டு போயிட்டான், அந்த காய் தழும்பு கூட மாறிடும். ஆனால் நாவினால் ஏற்படுத்தப்பட்ட வடு காலத்துக்கு என்ன செய்யாது, கர்த்தருக்கு மாயம் பண்ணுறதுதான். இப்படி ஆண்டவன் இந்த சூழலை போய்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சொல்வது, அவர்கள் பேச்சை நிறுத்தி உங்களை பேச வைப்பார். அவர்களை அடங்க பண்ணுகிற தேவன் நம்முடைய கண்மலை ஆனவர். ஆமாம், நமக்கு நல்ல காரியத்தை செய்ய போகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இப்போ எப்போ பாடினார்னா, கர்த்தர் அவருக்கு குழந்தை கொடுத்த போது. ஆமாம், அவருடைய நிலைமை என்னன்னா 1:6 இருக்குது. அந்த 1:6 சொல்லப்படுது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சார், அவளுடைய வேலையே இதுதான், விசனப்படுத்துவது தான். அப்படி எப்போ பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் துணை விரோதமாக பேசிக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் சொன்னாங்க மணல் வருத்தாம, கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படலையோ? இப்போ உள்ள ஆட்கள் தெரியாது. மணல் வருத்தாங்க அப்படின்னு கேட்டதே இல்லையா? உண்மையை சொல்லுங்கள், கேட்டதே இல்லையா? அதாவது அந்த பழைய ஆட்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வயதான ஆட்கள், அவன் மணல் வருத்தா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சட்டி தூக்கி ரோட்டில் வச்சு அடுப்பு, அந்த கறி அடுப்பில் அதெல்லாம் வச்சு மணல் போட்டு, அங்கே மணல் அள்ளி ஒரு சட்டியில் மணல் போட்டு இப்படியே வறுத்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் சும்மா போகும்போது, ஏமா வெறும் மணலை போட்டு வறுக்கேன், ஒரு தலையை போட்டால் வறுப்பேன்னா பிறகு யாரை போட்டு வறுப்பேன், ஒன்றை போட்டு வறுக்கணுமா, அப்படி இப்படி சண்டையை இழுத்துறான். இதுதான் சண்டை இழுக்கிறது. சண்டை இழுத்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவன் துண்டை காலம் துணியை காலம் ஓடி வைக்கிறான். எப்பா தெரியாமல் தெரியாமல் நினைச்சிட்டோம், கேட்டோம் அப்படின்ட்டு அடுத்தாங்களே வறுத்துட்டே இருப்பேன். வேறு எவனா வரான்னு பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே வறுத்து எவனா சிக்கிட்டான், அன்றைக்கி செத்தான். ஒரு 2 பேர்ட்ட சண்டை போட்டவொடனே எடுத்து கொட்டிட்டு வீட்டு போயிடுவான். அடுத்தாக்கில் மறுநாள் கொண்டு வந்து சட்டி வைப்பான். வேறு எவனா நம்பிடுவான். இவன் வாழ்க்கை என்னது தான், மணல் வறுக்கிறது. அதை சுற்றி உள்ள ஆட்கள்லாம் பார்த்துட்டு ஏய் அந்த பக்கம் போகாத, மணல் வறுத்துக்கிட்டு இருக்காம்பாங்க. அப்போ மணல் வறுக்கிறது. இதே வீடுகளில் நிறைய மணல் வறுத்துக்கிட்டு இருப்பாங்க.
ஒன்று பேசலை சிக்கிட்டோம், செத்தான் அவன். இதே தான் என் வீட்டில். அவருடைய சக்களத்தை என்ன செய்வான்? ஒரு காரியம் செய்ய முடியாது. ஒரு பிள்ளைக்கு செய்ய போனாலும் உடனே வருத்துறான், அது உன் பிள்ளையா, அது ஏன் பிள்ளை அப்படின்னு போட்டு என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிடுவான். பிள்ளை பிறகு கொண்டாலும் முடியலை, நீ இருந்த எண்ணத்துக்கு போ அப்படி இப்படின்னு கேச ஆரம்பிச்சிடுவான். ஐயோ, இந்த பிள்ளைக்கு நன்மை செய்ய போய் அந்த பிள்ளை அழுது, அவருடைய பிள்ளை உதவி செய்ய போய் என்ன பேச்சு பேசுகிறா. ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் நான் கேட்கணுமா? அவரை விசனப்படுத்துவா, தனியே உட்காந்து அழுகை. இதெல்லாம் வாழ்க்கையில் சம்பவம். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வம்புக்கு இழுத்து நம்மை பேசினவர்கள் உண்டு, நமக்கு மறைவிடத்தில் பேசினவர் உண்டு, நமக்கு விரோதமாய் பேசினவர் உண்டு, வீணான வார்த்தையில் பேசினவர் உண்டு, செய்யாதவர்களை செய்தோம் என்று சொன்னவர் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் நம்முடைய கண்மனையால் நம்ம பார்த்து கொண்டே இருப்பான்றல்ல, ஒரு நாள் அடங்க பண்ணுவான். ஒரு நாள் மேட்டுமையான பேச்சை, அதில் மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சை பேசாதிருங்கள். இனி நீங்கள் பேச வேண்டாம், இனி என்னை கர்த்தர் பேச பண்ணுவார், என்னை உயர்த்தின கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பேச பண்ணுவார் அவர். ஆமாம், அடங்க பண்ணுகிற தெய்வம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல செயல்பாடுகளை அடங்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிரிகளின் பேச்சை எல்லாம் கர்த்தர் அடங்க பண்ணுவார். அவர் மலடி என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் அடங்க பண்ணிட்டார். இனி அவள் புத்திர சந்தானம் உள்ளவள். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு தான் சொல்லப்படும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு பற்றி சொல்லுகிற, அன்னால் ஜெபம் பண்ணி இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது. என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன செய்யுதான்? கர்த்தர் என் கொம்பை என்ன செய்தானா? உயர பண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலக நம்ம கலாச்சாரம், இதெல்லாம் கலாச்சாரத்தில் வரக்கூடியது. கலாச்சாரத்தில் என்னென்ன, நம்முடைய கலாச்சாரம், ஒரு பெண் திருமணம் முடிச்சிட்டுன்னு சொன்னால் என்ன செய்யும்? பார்த்த உடனே தெரியும். என்ன தெரியும் நமக்கு? தாலி தெரியும். அவங்க ஒன்று தங்கத்தில் போட்டாலும் சரி, மஞ்சள் கயிறில் போட்டாலும் சரி. மஞ்சள் கயிறில் போட்டிருந்ததுன்னா நமக்கு துல்லியமாக தெரிஞ்சிடும். அப்போ தாலிக்குன்னு செயின் போட்டிருப்பாங்க, அதையும் நம்ம இது தாலி செயின் தெரிஞ்சிடும். சில நேரம் ஆட்டில் பார்த்த உடனே திருமணம் முடிஞ்சவங்களும் தெரிஞ்சிடும். அப்படி நமக்கு தாலி செயின் பார்த்தவனுக்கு அப்புறம் அந்த தாலி மஞ்சள் கயிறு பார்த்த உடனே ஒரு அம்மாவுக்கு தான் பையனுக்கு பொண்ணு பார்க்கணுன்னு இருக்குது. தாலியோடு இருக்குது அந்த பொண்ணு, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. ஏம்மா, என் பையனுக்கு பொண்ணு தேடி இருக்கேன், உன் வீட்டுக்கு வந்து ஒன்று பொண்ணு கேட்கலாமான்னா அந்த பொண்ணு என்ன செய்யும்? என்ன நடக்கும்? ஏய் பார்த்து என் புருஷன் இருக்கேன், என் வீட்டுக்கு வராது. நல்ல பொண்ணாக இருந்தால் அப்படி காமிச்சிட்டு போயிடும். இல்லைன்னா என்ன செய்யும்? சரி, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய சமுதாயத்துக்கு அடையாளம் என்ன செய்யுது? எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் கயிறு, ஒரு செயின் இருக்குது, அடையாளம். ஆண்களுக்கு இங்கே அடையாளம் இல்லை. அது இந்த காலத்தில் இல்லை, முன்காலத்தில் இருந்தது. முன்காலத்தில் இருந்தது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன் காலுக்கு என்ன செய்யணும்? கட்டு போடணும்னாங்க. கேட்கணும், கால் கட்டு போட்டால் தான் அப்போ இவன் சரியாகும் அப்படின்னு. இவன் சுத்தம் சரியில்லை, கால் கட்டு போட்டால் தான் என்ன செய்யணும்? அப்போ அவனுக்கு திருமணம் முடியும் நாளில் பொண்ணுக்கு தாலி கட்டின உடனே அவருடைய மாமா மச்சான் வந்து இவன் காலுக்கு என்ன செய்வாங்க? ஏன்னா இன்னொரு பொண்ணை போய் பார்த்துடாதப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்? தண்டை போட்டுருவாங்க. வெள்ளினாலே அவங்க என்ன செய்வாங்க? எப்படி தாலிக்கு இவங்களுடைய தகுதிக்கு சொல்லுவாங்களே, 5 பவுனில் போடுறோம், 10 பவுனில் போடுறோம். எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் போடுறோம்ப்பா, தங்கம் போடுறோம், நான் 25 பவுனில் தாலி போடுவேன்னா என்ன செய்யணும்? அது அவனுடைய தகுதி. இதே மாதிரி கால் தண்டையில் போட்டு விட்ருவாங்க, காலில் போட்டு மாட்டி விட்டுருவாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு திருமணம் முடிஞ்சதுன்னு என்ன செய்யும்? பொதுவாக தெரியும். யாரும் கேட்க மறுபடியும் இவனை மாப்பிள்ளை பார்க்கலாம் வரமாட்டாங்க. கால் கட்டு இருக்குது. ஆனால் காலங்கள் நடுவே அதை எடுத்து குடிக்கிறதுக்கு அவங்க எடுத்து கழட்டி விற்றுட்டு வந்துட்டான் போல தெரியுது. எத்தனை தண்டை தான் போட, அதனால் அதையே விட்டுட்டாங்க. அதை விட்டது எல்லாருக்குமே விட்டாச்சு. சரி இருக்கட்டும், அது எப்படியே தெரியாது. ஆனால் செயின் மட்டும் என்ன செய்யுது? தாலி. பிள்ளை பிறந்தாச்சு, குழந்தை இருக்கா இல்லையான்னு அடையாளம் இருக்கா? ஒன்று பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் தெரியும், இல்லை இடம் சொன்னால் தெரியும். மற்றபடி என்ன செய்யாது? இஸ்ரவேலிலே ஒரு அடையாளம் வைத்திருக்கிறாங்க. வெள்ளியினாலே ஒரு கொம்பு போல் என்ன செய்வாங்க அவங்க செய்து, அது பிறை போல் என்ன செய்வாங்க? நெத்தியில் மாட்டிக்கொள்வார்கள். மாட்டிக்கொள்வது வழக்கம். அப்போ வெள்ளினால் இதை மாட்டிட்டா சமுதாயத்தில் அவங்க போகும்போது ஒரு புத்திர சந்தானம் உடையவள். இவர் யார்?
அந்த இதை பார்த்த உடனே புத்திர சந்தானம் உடையவன், கர்த்தருக்கு மகிமைதான். அவன் எந்தெந்த வேலையை செய்யும்போது அந்த வேலை செய்யும்போது நெத்தியை அந்த தலையை பார்த்தாங்கன்னா அந்த கொம்பு போல் வெள்ளியிலே அப்படி சூடப்பட்டிருப்பா புத்திர சந்தானம் உடையவள் அப்படிங்கிறதுல மக்களுக்கு இது தெரியும், ஒரு அடையாளம். இதை தான் சொல்கிறாங்க, இது நாள் வரை என் தலையில் அந்த கொம்பு உயரலை, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என் கொம்பை என்ன செய்தார், அது மாட்டிட்டு போகும்போதே ஒரு ஸ்டைல் இருக்கும் பாருங்கள். கோட் சூட்டு போட்டு போகிறவங்க நிறைய பேர் போயிட்டே இருப்பான், அவன் மாட்டு போவான். அன்னைக்கு மட்டும்தான் கோட் சூட் போட்டு தான் வச்சுடுங்க, நடையே வேறு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ நடையே வேறு மாதிரி இருக்கும். இதை பார்த்து அவன் நடந்தான், கொம்பு ஏற்றின உடனே அப்போ இவ்வளோ நாள் வரை என்னை பேசின பேச்சுக்கெல்லாம் பார்க்குறேன், அப்படி தலையில் போட்டு முக்காடை கூட கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு அப்படி கர்த்தரின் கொம்பை என்ன செய்தார், உயரப்படாது. இவ்வளோ நாள் தான் காத்திருந்தேன், கர்த்தரின் கொம்பை உயர பண்ணினார். ஆமாம், என் கண்மலையானவர் இந்த ஜனங்கள் அவமானப்பட்ட எல்லையின் மத்தியிலே, அவமானப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே பேச்சு அடங்க பண்ணினார். மாத்திரமில்லை, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை உயர பண்ணினார். கண்மலையானவர் நம்மை உயர்த்தும் கண்மலையானவர். அதான் அவன் தாவீது சொல்லுகிறான், கண்மலை மேலாய் உயர்த்துகிற தேவன் அவர். ஆமாம், அவர் தூக்கி உயர்த்துகிறவர், நம்மை தூக்கி தூக்கி உயர்த்துகிற தேவன் அவர். ஆமாம், அவர் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், எல்லாம் சொல்லப்படுது. அவர் தோளில் சுமக்கிறவர், நம்மை உயர்த்தி காட்டுகிறவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயர்த்துகிற தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயர்த்தும் கண்மலையானவர். அவன் அணிஞ்சாலே அவனுக்கு ஒரு தெம்பே வந்துருச்சு. பிள்ளை இருந்தது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளை இருந்தது. அந்த நாளிலே கர்த்தர் அவளுக்கு புத்திர சந்தானம் கொடுத்த உடனே முதல் வருஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த வருஷத்தில் கர்த்தர் கடாட்சம் பண்ணினார், குழந்தை இருக்குது, எனக்கு இந்த வருஷம் பலி செலுத்த வர முடியாது, நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். போயிட்டான். அந்த பிள்ளை வலது பால் மறந்த உடனே, பால் மறக்க 3 வயது, 3 வயது சொல்லியிருக்காங்க. சில பிள்ளை 5 வயசு இருக்கலாம். சரி, 3 வயது. இன்றைக்கி 3-4 முடிஞ்சுது. அன்னைக்குள்ள கதை என்னது, 3 வயது முடிஞ்ச உடனே அந்த பையனை கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டுட்டான். அதுவரை இவன் சர்ச்சுக்கு போகல. அப்போ தான் சர்ச்சுக்கு முதல்ல போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. போயிட்டு சொன்னான், நான் அன்றைக்கு கேட்கும்போது நீ சொன்னீர் அல்லவா, குடித்திருக்கிறாய், விரைத்திருக்கிறாய் சொல்லல, நான் தேவ சமூகத்தில் முறையிட்டேன், இருதயத்தை ஊற்றினேன், ஆண்டு கொடுத்த பலன் தான் இருக்குப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒன்று தான் கொடுத்துருக்காரு, இந்த ஒன்றையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன், அவர் கொடுத்தார், இது அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டு அவள் பாடுகிறார். பல பிள்ளைகளை பெற்றவளை பலட்சியப்பட்டு விட்டார், ஒன்று தான் பெற்றேன், மேன்மையை கர்த்தர் கட்டளையிட்டார் அவர். ஆமாம், அந்த மேன்மையை கட்டளையிட்ட விதம் எப்படின்னா, இந்த சமுதாயத்தின் மத்தியில் மேன்மை மாத்திரமல்ல, எனக்கு பின்பதாக இன்னும் 6 குழந்தைகளை கொடுப்பார், 7 பெற்றவள் ஆசீர்வாதம் பெற்றவராய் மாறுவாள் என்று சொல்லி பண்ண. அதுக்கப்புறம் 5 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. அந்த ஒரு பிள்ளை கொண்டு விட தெரியும் ஒன்றும் இல்லை, விட்டதுக்கப்புறம் 5 குழந்தைகள் பெற்றெடுத்தார். கர்த்தருக்கு மகிமை தான். வயது எத்தனை? 47 வயதில் குழந்தை பெற்றார். 48, 3 வருஷம் போச்சு, 51. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறான். 51லேருந்து 60 வயசு வரைக்கும் நல்ல புத்திர சந்தானத்தின் நிறைவோடு இருந்தால் அவன். ஆமாம், இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான் தவிர இது அப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம் வரல, ஒரு சின்ன கால்குலேஷன். ஆனாலும் வயது எத்தனை, வாழ்க்கையின் அனுபவம் எத்தனை என்பதை ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கண்மலையானவர் உயர்த்த ஆரம்பித்து விட்டார். அது அவருக்கு வயது என்பது பிரச்சனையே கிடையாது. ஆமாம், காலங்கள் நடுவே உயர்த்துகிற தேவன் அவர். ஆமாம், இன்னும் ஒரு காரியத்துக்கு அது அவர் சொல்ல பாருங்க, 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு. 6ஆம் வசனத்தில் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்ல பாடல் அனுபவத்தை பாருங்க. இந்த கண்மலையானவரை போல யாரும் இல்லை. அவர் என்ன செய்தார், என் அனுபவத்தில் என்ன செய்தார்னா, வாய் அடைக்க பண்ணினார். எல்லா எதிரிகள் வீணானவங்க கூட இருக்கிற வீட்டில் இருக்கிற அவன் என்னென்ன பேச்செல்லாம் பேசுகிறாங்களோ அடைச்சிட்டார். என்னை அவருக்கு முன்பதாக தேவனை மகிமைப்படுத்த முடியாத காரியத்தை செய்தார். ஒன்று அவர் உயர்த்தினார்.
ஆமாம், என்னை அவங்க முன்னால் கர்த்தர் உயர்த்தினார். என்னை பார்க்கும்போதெல்லாம் உயர்த்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் அவள் தெருவில் நடந்து போகிறார். அவள் பிள்ளையை விட்டுட்டு வந்தாச்சு. பிள்ளையை விட்டு வந்த உடனே அவள் தெருவில் நடந்து போகும்போது இது நாள் வரை நிந்தை அவமானமான பேச்சுக்கள்லாம் பேசினவெல்லாம் பார்த்தோன்னே ஒதுங்கி நிற்கிறான். ஒதுங்கினு, நல்லா இருக்கீங்களாம்மா? அண்ணாலம்மாவை கேட்குறாங்க. அண்ணாலம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. அதனால் வரைக்கும் எப்படி இல்லாமல் பேசினாலும் பேசுகிறான். ஏன் அப்படின்னா இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசி எழுப்பி கொண்டிருக்கிறான் அங்கே. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அவர் செத்துப்போனதை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு விஷயத்தில் சொல்லணும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான், சொன்னது கேள்விப்பட்டதாக இருக்கலாம். இந்த எல்கானா கோராகின் சந்ததியில் வந்தவன். எல்கானா எந்த சந்ததியில் வந்தவன்? ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம். கோராகின் சந்ததியில் வந்தவன். லேவிக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளிலே ஒன்று மெராரி, 2வது கோராகு, 3வது இன்னொரு வச்சுக்கோமே, மைண்டில் ஞாபகம் இருக்கு வரமாட்டேங்க. சரி, 3 பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததி தான் வந்தது. அதில் கோராகின் சந்ததி, ஒவ்வொரு சந்ததிக்கும் மோசே ஆசரிப்பு கூட்டத்தை வேலைகளை கொடுத்தான். இவங்கெல்லாம் ஆசாரியர்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவன் வேலை கொடுக்கும்போது கோராகுக்கு என்று கர்த்தர் தனிப்பட்ட ஒரு வேலை கொடுத்தார். கோராகின் சந்ததி அழிந்து போகக்கூடாதப்பா, கவனமாக பார்த்துக்க. ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது யாருடைய வேலை? கோராகின் கூட்டத்தின், கோராகின் சந்ததிக்கு தான் அந்த வேலை கொடுத்துருக்கிறேன். அவங்க தோளில் அதை சுமக்க வேண்டும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தோளில் சுமக்க வேண்டும். 2வது இருக்கிற பொருட்கள் எல்லாம் சுமக்க வேண்டியதை என்ன செய்யணும்? தோளில் என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். கவனமாக இருக்கணும். அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கினார். அந்த கூட்டத்திலே ஒருவன், கோரா என்றதான ஒருவன் என்ன செய்தான்? நேராக அவன் மோசேன்றத்தில் வந்து வனாந்தரத்திலே பிரச்சனை ஏற்படுத்தினான். அது நமக்கெல்லாம் தெரியும். பிரச்சனை ஏற்படுத்தினாலே மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவரும் பதில் கொடுத்தார். அவர் சொன்னார், ஒன்று ஏப்பா, அவன் திருந்துறதா இருந்தால் திருந்துட்டும், இல்லைன்னா இதை சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவன் சொல்லுகிறான், இந்த நீங்கள் எதிர்த்து வர்றீங்க, எனக்கு விரோதமாக வரல, ஆரோனுக்கு விரோதமாக வரல, ஆண்டருக்கு விரோதமாக வர்றீங்க. ஆண்டு சொல்லிட்டு போனார், நான் சொல்கிறேன் அப்படின்னா நடக்காது, கர்த்தர் சொன்னதுன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோராகின் வீட்டை விட்டு எல்லாம் விலகிருக்கு. கோராகினுடைய வீட்டு, அவன் கூடாரம், அவனுடைய மாடுகள், ஆடுகள், மிருக ஜீவன்கள், அவன் கூடாரத்தில் உள்ள பொருட்கள், அவனை சார்ந்தவர்கள் எல்லாருமே பூமி பிளந்து உள்ளே போயிடுவாங்க. ஏற்று நிற்க வேண்டாம். நீங்கள் பார்த்துக்கிட்ட இது நடந்தால் தேவன் சொன்னார்னு அர்த்தம், நடக்கலையா இது நான் சொன்னேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்தில் பூமி பிளந்து கோராகு, அவனுடைய குடும்பம், அவனுடைய மிருக ஜீவன், சட்டி போட்டு எல்லாம் தூக்கி உள்ளே போயிட்டு மூடிட்டு போயிட்டு. இதை கண்டு ஜனங்கள் பயந்துட்டாங்க. அதோடு அவன் சொன்னான், மோசே சொன்னான், கோராகின் எழுதப்பட்டதில் சொல்லப்பட்ட வழி வழியை சொல்லப்பட்ட பிரமாணங்கள் இதெல்லாம். கோராகின் சந்ததி அங்கங்கே தப்பிச்சிருப்பான் பாருங்க, 2 பேர் 3 பேர் தப்பிச்சிருப்பான். அவன் சந்ததி பெருகும். ஆனாலும் நாளைக்கு அவன் சந்ததி வரும்போது, நீங்கள் கானான் தேசத்தை அடைந்த உடனே கானான் தேசத்தில் சோதனைகள் எல்லா கோத்திரங்களும் பங்கிடும் போது லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் அவனுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இவன் கோராகு ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இவனுடைய சந்ததிக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்கப்படக்கூடாது. இவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இங்கே தான் இருக்கீங்களா? இவனுக்கு கொடுக்கப்படக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சா வாழ்ந்தானா வாழ்ந்துட்டு போட்டோம், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கானா அவன் எங்கே தங்குறானோ தங்கட்டும், இருக்கிற வரை தங்கட்டும், வாழ்கிறவரை வாழட்டும், இருந்தோம் போனோம் வந்தோம், அதோட அவன் சந்ததி அதோட போயிடட்டும். ஆனால் அவன் என்ன செய்யக்கூடாது? இந்த எல்லைக்குள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இந்த சந்ததிக்கு பிரித்து கொடுப்பது போல அவனுக்கு பிரித்து கொடுக்கக்கூடாது. சுதந்திரம் கிடையாது. ஒன்று. அடுத்தாற் போல இந்த ஆசாரிய வேலைக்கு அவன் உள்ள என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு ஆசாரிய வேலை துண்டிக்கப்பட்டு போயிடும். ஆசாரிய வேலையே கிடையாது. இந்த 2 ஒன்று கொடுக்கப்பட்டதான அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதான ஒரு பிரமாணம். ஆகவே எல்கானா ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். நல்ல கவனிங்க, எல்கானா எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். ஆசாரியை என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தால் பலி செலுத்தணும். பலி செலுத்தணும்னா பலி செலுத்துவதற்கு உரியவர்களுக்கு இவன் என்ன செய்யணும்? பலி செலுத்தக்கூடியவன், அந்த வேலை செய்யக்கூடியவன், ஆசரிப்பு கூடார வேலை செய்யக்கூடியவன்.
ஒரு வேலை 2 மாதங்கள் 3 மாதங்கள் டைம் கொடுத்து செய்தாலும் 1 மாத காலத்திலிருந்து 2 மாத காலத்தில் இவன் ஆசாரிய வேலை செய்ய வேண்டும். ஆனால் இவன் ஆசாரிய வேலை செய்ய முடியாது. ஏன்னா இவனுக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி இவன் என்ன செய்ய முடியாது. எல்கானா வாசிங்கள வசனத்தை வாசிங்களேன். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அவனை குறித்து சொல்ல 3ஆம் வசனத்தை வாசி. 1:3 வாசிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் ஆசாரியன் போய் என்னதான் செய்வான்? எல்லா விசுவாச குடும்பங்களும் வருவது போல இவனை என்ன செய்யறான்? பலி செலுத்தி விட்டு போகிறானே தவிர இவன் நின்று எல்லா ஜனங்களுக்கு என்ன செய்யலை? பலி செலுத்தும்படியான வேலை என்ன செய்யலை. புறக்கணிக்கப்பட்ட சந்ததி, கோராகின் சந்ததி. ஆசாரிய வேலை செய்யக்கூடாதபடி என்ன செய்யப்பட்ட சந்ததி? புறக்கணிக்கப்பட்ட சந்ததி. சுதந்திரமும் கிடைக்காமல் புறக்கணிக்கப்பட்டவர்கள். எங்கனாலும் வாழ்ந்துருக்கலாம், எங்கனாலும் இருந்துக்கலாம், கிடைச்ச இடத்துல போய் குடிசை போட்டு வாழலாம். ஆனால் இவங்களுக்கு என்று தனியாக என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படப்படாது. லேவியருக்கு அப்படி கொடுக்கப்படலை. ஆனால் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது. அதில் கோராகின் கூட்டத்திற்கு கொடுக்கப்படலை. அதுக்கு உதாரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த என்னாவும் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். நல்லா சொல்லுங்க. இதை மனாசே கோத்திரத்திலிருந்து ஒரு உன்னுடைய பிள்ளைகள் வராங்க, மோசே இடத்துல வந்து கேட்குறாங்க, ஐயா எங்களுடைய தகப்பன் வனாந்தரத்திலே மரித்து போய் விட்டார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. நல்ல கவனிங்க. இந்த 5 பிள்ளைகள் அவனுக்கு, ஒரு மனாசே கோத்திரத்தில் ஒருவனுக்கு 5 பிள்ளைகள், பையங்க கிடையாது, 5 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தபடினாலே அவனுக்கு சோதரம் கொடுக்கப்பட வேண்டும். அவன் மரித்து போய்விட்டான். அவன் சொல்கிறாங்க, எங்கள் தகப்பன் தன்னுடைய பாவத்தினாலே வனாந்தரத்தில் என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார். ஆனால் அவர் மரித்து போய்விட்டார் என்பதனாலே நீங்கள் நினைக்கக்கூடாது கோராகின் கூட்டத்தோடு சேர்ந்து என்ன செய்யலை. அவர் சொன்னார், அவர் எப்படி மரிக்கலையா சொல்லுங்க. கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. அவர் கோராகின் கூட்டத்தாரோடு சேர்ந்து மரித்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். ஏன் அப்படின்னா கோராகின் கூட்டத்தினுடைய சந்ததிக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. அவனை சார்ந்தவர்களுக்கு, செத்து போனவனுக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. ஆகவே நீங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி யோசுவா சொல்லிடக்கூடாது, அல்லது மோசே சொல்லிடக்கூடாது என்பதற்காக அவன் சொன்னாங்க, அவனை சார்ந்தவர் அல்ல, எங்கள் தகப்பன் தன் பாவத்தில் மரித்தாரே தவிர கோராகின் கூட்டத்தோடு போய் சேர்ந்து மரிக்கலை, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, அப்படியா அவன் மோசே பின்னாட்களில் யோசுவாவிடத்தில் சொன்னார். யோசுவாவிடத்திலையும் இதே வார்த்தையை சொல்லி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். 5 பெண் பிள்ளைகளும் அவர்கள் மனாசே கோத்திரத்திலே சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். என்ன காரணத்திற்கு சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவருக்கு என்ன கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிறந்தவன் தான் எல்கானா. எல்கானாவுக்கு அந்த பகுதியிலே திருமணம் முடிந்தது. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, இன்னும் பிள்ளைகளாக இருந்தது. அந்த பிள்ளைகளும் ஆசரிப்பு கூட வேலை செய்ய போல. நல்ல கவனிங்க, 10 பிள்ளைகள் இருந்தது. 10 பிள்ளைகள் ஒன்று கூட ஆசாரிய வேலை என்ன செய்யலை, செய்ய போகலை. கத்திருக்கோம். அவன் சொல்லியிருக்கணும், என் பிள்ளைகள் 10 இருக்கப்போ 5 பிள்ளைகளும் எங்கே போங்க, ஆசாரிய வேலை செய்ய போங்கன்னு அனுப்பியிருக்கணும். ஒருத்தங்க கூட போகலை. ஏன் அப்படின்னா அவங்க ஆசாரிய வேலைக்கு புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் அவன் சாமுவேலை கொண்டு விட்டாங்க. சாமுவேல் எல்லாம் நினச்சாங்க, இவன் ஆசாரிய வேலைக்கு எப்படிப்பட்டவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. மக்களும் புறக்கணித்தவர்கள், தேவனும் புறக்கணிச்சிட்டாரு, சமுதாயம் பிரமாணமும் புறக்கணிக்குது, இவன் ஒன்றுக்கு உதவ மாட்டான், வேணா அங்கே போட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏலிக்கு ஊழியம் செய்தான். ஏலிக்கு ஊழியம் செய்து பார்த்தோம் ஆண்டவர். இவன் தனிமை இருக்கும்போது சிறு வயதில் தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏலிக்கு வேலை செய்தவன் அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது தேவனுடைய ஆலயத்தில் அல்லது அந்த ஆசீர்வாத கூடாரத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தான். பணிவிடை செய்தான் வேதம் சொல்லுது. அடுத்த ஸ்டெப் வரும்போது அவன் இளைஞனாய் வரும்போது அவன் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறவனாய் மாறினான். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புறக்கணிப்பு, தள்ளிவிடப்பட்ட நிலை, அவரை சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்ற பிரமாணம் எல்லாமே இருந்தது. அதுதான் அவர் சொல்கிறாரு, பாதாளத்தில் இறங்க பண்ணின தேவன் அவர். ஆமாம், எங்களுடைய நிலைமையெல்லாம் பாதாளத்தை இறங்க பண்ணின தேவன். அதே தேவன்
புறக்கணிப்பு, தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலைகள், இவன் ஆசாரிய ஊழியருக்கு இந்த சந்ததி வராது, சுதந்திரம் கிடையாது என்றெல்லாம் சொல்லப்பட்ட இந்த எல்லையில் இருந்து கர்த்தர் இந்த பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினவர் அவர்தான். ஆமென். ஏன் சொன்னால், நீங்கள் அற்பமானவை பேச வேண்டாம், வீணானவைகளை பேச வேண்டாம், என் பிள்ளையை கர்த்தர் ஏற பண்ணினார். எப்படி ஏற பண்ணினார்னா, இப்போது ஏலிக்கு பிறகு, ஏலி தான் நியாயாதிபதியாக இருந்தவன், ஆசாரியனாக இருந்தவன். ஏலிக்கு பிறகு அவன் ஆசாரியனாய் மாறினான். ஆசாரியனாய் இருந்தவன் நியாயாதிபதி, கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தான். ஆமென். கர்த்தருக்கு பயன்பட்ட ரெண்டு வேலையும் செய்து கொண்டு வரும்போது கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றினார். தான் முதல் பேசுபா வரைக்கும் இஸ்ரவேலிலே சாமுவேல் முதல் தீர்க்கதரிசியாக இருந்தான் அவன். ஆமென். ஆக ஆசாரிய வேலை ஒன்று, நியாயாதிபதியின் வேலை ரெண்டு. கர்த்தருக்கு பயன்பட்டதாக மூன்றாவது தீர்க்கதரிசி. இதெல்லாம் முதல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே சாமுவேல் தான். ஆமென். கர்த்தருக்கு பயன்பட்டதாக அவன் ஆசாரிய வேலை செய்தான், அவன் நியாயாதிபதி வேலை செய்தான். கடைசி நியாயாதிபதி, முதல் தீர்க்கதரிசி, இங்கே கடைசி நியாயாதிபதி. அடுத்தாற்போல யார்? ஆசாரியன். மூன்று வேலை செய்யும் போது கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமாம். அந்த சாதாரண புறக்கணிக்கப்பட்ட தள்ளிவிடப்பட்ட ஒரு மனிதனை வைத்துதான் அந்த ராஜ்யம் தேசம் முழுவதும் ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜாவை மாத்திர ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் அவனை மாற்றி, he is a king maker. ஆமாம். அவனை ஒரு ராஜாக்களை உருவாக்கக்கூடியவனை கர்த்தர் மாற்றினார். அவர் சொல்லுறார், எங்கள் குடும்பத்தை நீங்கள் அற்பமாக எண்ணினீங்க. அந்நாள் போகும்போது அவருக்கு ஒரு 80 வயது இருக்குன்னு வச்சுக்கிட்டோங்க, அது 70 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் போகும்போது யாரெல்லாம் பேசாமல் சொல்லுவாங்க, எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க, சமுதாயமே எழுந்து நிற்குது. அவர் சொல்லுகிறாரு, ஏம்மா உன்னுடைய பையன் இந்த எல்லைக்கு வந்துட்டு போனான், அவன் வீட்டுக்கு வந்தானோ வரலையோ, இந்த எல்லைக்கு வந்துட்டு போனான். இவனை போல ஒரு ஒரு குமாரன் இந்த உலகத்தில் யாருக்குமே எங்கள் சமுதாயத்தில் கிடைக்காதையா. ஆமாம். இதனால் அவரை பிள்ளையற்றவள் என்று சொன்ன அதே சமுதாயம் இதை போல ஒரு பிள்ளை கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மாற்றி அமைத்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, பாதாளத்தில் இறங்க பண்ணின தேவன் அந்த கண்மலையானவர் பாதாளத்தை உடைத்து எறிந்து வாசல்களை திறந்து ஏற பண்ணுகிறவர் அவர்தான், உயர பண்ணுகிறவர் அவர்தான். ஆமென். நம்முடைய ஆண்டவரை போல உயர்த்துகிற தேவன் இல்லை. ஆமாம். சொல்கிறா, எப்பா இதனால் வரை நீங்கள் பேசுகிறீங்கப்பா, அவரை போல ஒரு கண்மலை இல்லை. ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும், அவரை கண்மலை என்ற அனுபவத்தை அனுபவித்து வச்சுக்கணும். அவரை போல ஒரு கண்மலை இல்லை. என் வாழ்க்கையில் என் நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தவர், விரோதமான பேச்சுக்களை அடைத்து போட்டவர், என்னை அற்பமாய் எண்ணப்பட்ட எல்லைகளை மகிமையாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தினவர் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சாமுவேலை வைத்து கர்த்தர் அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில், அன்னாளை வைத்து சாமுவேலுக்கு கர்த்தர் உயர்வு, அந்த சாமுவேலை வைத்து அன்னாளுக்கு கற்றுவிட்ட மேன்மை. ஆமாம். அண்ணா எவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தால் செத்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது, எவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றன் பின் ஒன்றன் செய்திகள் வருகிறது. உன் பிள்ளை தான் ஆசாரியனாய், அடுத்த ஏலிக்கு பிறகு ஆசாரியனாய் மாறினான். ஆசாரிய வேலை அவன் தாமையா செய்கிறான். ஆமாம். இந்த உலகத்தில் இந்த ஆசரிப்பு கூடாத முறைமைகளிலே ஆண்டோடைய மாறாத பிரமாணம், யாரும் அந்த பெட்டிக்குள்ளே என்ன செய்ய முடியாது. அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆசாரியன் மட்டும்தான் வர முடியும் வேலை செய்வதற்கு. ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி ரத்தம் தெளித்து போவதற்கு ஆசாரியனுக்கு மட்டும்தான் வேலை, அதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே வர முடியாது. அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வர முடியும். அது உள்ளே போகிறதுக்கு பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் என்னது பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு முறை தான். எத்தனை ஆசாரியர்கள் இந்த பெட்டியை பார்த்துருக்காங்களோ இல்லையோ, பார்க்காமலே மறித்து போன திரளான இஸ்ரவேல் கூட்டம் உண்டு, இஸ்ரவேல் ஆசாரியர்கள் உண்டு. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் உரிமை இருந்தது. யார்? பிரதான ஆசாரியனுக்கு தான். அவன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். ஆனால் ஒரு பேச்சும் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் எப்பவும் உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போகணுன்னு ஒரு உரிமை பெற்றவன் யாருன்னா, முதல் உரிமை பெற்றவன் யார்? மோசே தான். முதல் உரிமை பெற்றவன் யார்? மோசே. கண்ணை மூடி நம்ம எங்கேனாலும் எப்போனாலும் என்ன செய்யலாம். ஆரோன் பிரமாணத்தின்படி தான் போகணும். மோசேக்கு அப்படி இல்லை பிரமாணத்தில். அவன் கூடாதுக்குள்ளே நுழைஞ்சானா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே, அவன் மகாபரிசுக்குள்ளே அவன் தானாக போயிடுவான். தேவனோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவம். அவன் அவனுக்கு பிரமாணங்கள் எல்லாம் வைக்கல, அவன் தனி. அதே போல் ஒருவன் இருந்தான்னா சாமுவேல் தான். ஆமாம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சிறிய வயதிலே உள்ள தெரியாமல் போனவன் அவன். ஆனால் தெரியாமல் போனாலும் அன்றையிலிருந்து அவனுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க உடன்படிக்கை பெட்டி பக்கம் போகக்கூடிய ஸ்லாக்கியம், அவன் பலி செலுத்தி தான் போகணும் இல்லை, அவன் பலி செலுத்தாமலே போகக்கூடிய ஸ்லாக்கியம்னு சொன்னான். அவனை கர்த்தர் அவ்வளவு தூய்மை உள்ளவனாகவே தன் பக்கத்தில் வைத்து கொண்டார். அவர் இஸ்ரவேல் சமுதாயத்தில் எவருமே அப்படி கிடையாது. ஆமாம். பிரதான ஆசாரியம் கூட அப்படி இல்லை. ஆனால் இவன் ஒருவனுக்கு தான் கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மை. மோசே சொன்னால் அது தனி.
ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கும் போது சாமுவேலை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இந்த அளவற்ற உயர்வு. அதுக்குத்தான் அண்ணால் சொன்னார், என் கண்மலையை போல யாரும் இல்லைப்பா. அவர் என் வாழ்க்கையில் எனக்கு மாத்திரம் இல்லை, என் பிள்ளைக்கும் செய்த மேன்மையை சொல்லும்போது, அவர் கொல்லுகிறவர் தான், உயிர்ப்பிக்கிற தேவனும் அவர் தான், பாதாளத்தில் இறங்க பண்ணுகிற அவர் தான். ஆனாலும் பாதாளத்தில் வைத்து விட்டு போகிறவர் அல்ல. அவரை நோக்கி கோப்பிட்டு கண்மலையானவரை பற்றிக்கொள்வோம்னு சொன்னால் பாதாளத்தை உடைத்தெறிந்து நம்மை உயர்த்துகிற தேவனும் அவர் தான். ஆமாம். அந்த கோராகின் வம்சத்தில் இருந்து இந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைகள்லாம் வந்தது. பின்னாடி நீ 4ஆம் புத்தகம் வாசி பாருங்க. கோராகின் சந்ததியெல்லாம் வரும்போது சாமுவேல் பேர், சாமுவேல் பிள்ளைகள் பேர்லாம் வரும். பாடகர்களை அநேகர் கர்த்தர் ஏற்படுத்தினார். கோராகின் புத்தர் பாடின பாடல்கள் வருதா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவையெல்லாம் இன்னும் தப்பித்த கோராகின் கூட்டத்திற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அவர்கள் பாடகர்களாக கர்த்தர் உருவாக்கி வைத்தார். அவர் ஆமாம். கர்த்தர் அந்த கண்மலையானவரை அனுபவிக்கணும். நீர் என் கண்மலை. ஆமாம். நம்ம எல்லாம் எழுதிருப்போமா? கர்த்தரை உயர்த்தி நம்ம அவரை உயர்த்தி பாடுவோமாக. அந்த கண்மலையானவர் நமக்கு வேண்டும். நீங்கள் கண்மலைன்னு பிரிச்சுக்கிட்டு, இயேசுவே அந்த கண்மலை. இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துகிறவர். இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யக்கூடியவர். இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடியவர். அந்த அனுபவம், அந்த கீழான நிலையில் இருந்ததான் இந்த குடும்பம். இஸ்ரவேல் சமுதாயமே ஆச்சரியப்படப்படியாய் ஒரு மேன்மை பெற்றுக்கொள்வதற்கு சாமுவேலை கர்த்தர் மேன்மைப்படுத்தினதான். அன்று சொல்லுவோம், இந்த கண்மலையை போல யாரும் இல்லைப்பா, இந்த கண்மலையை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. Yes, Lord. ஆராதனை உமக்கே. 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 கண்மலையானவர். அந்த கண்மலையை போல நம்ம சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும், இந்த கண்மலையை போல யாரும் இல்லை. அவரின் கண்மலையா. விரோதமாய் பேசுறவன் நீங்க போய் கேட்க வேண்டாங்க, பேசட்டும். நீங்க போய் கேட்க வேண்டாம். நீங்க கேட்டீங்கன்னா அவர் ஒருவேளை நீங்க கேட்டதுனாலே என்னத்தையாவது சொல்லி உங்களை அணைத்து விடலாம், அல்லது அனுப்பி விடலாம், அல்லது எதிர்பேசிய சொல்லிடலாம். அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லியே கூட செய்திடலாம். ஆனால் ஆண்டவர் செய்யட்டும்னு சொல்லி அமைதியில் இருந்து பாருங்க. அவங்க கண்ணு முன்னாலே கர்த்தர் உயர்த்தி அந்த வீணான வார்த்தைகளும் வீணான பேச்சுகளை பேசாதீர்கள் சொல்லி வாய் அடைக்க பண்ண நம்மை கர்த்தர் அந்த எல்லையை உயர பண்ணவும் வல்லவர் என்பதை அறிந்து கொள்வோமாக. இந்த உலகத்தில் வீண் வார்த்தைகளினாலே, வீணான வார்த்தைகளினாலே, அவச்சொல்லினாலே, அவமானத்தின் வார்த்தையினாலே பாதிக்கப்பட்ட நம்முடைய இருதயத்திற்கு கண்மலையானவர் ஔஷதமாக இருப்பாராக. ஹல்லேலூயா. அப்புறம் உயர்த்துகிறவர், நாம் எதிர்பார்க்கும் தேவைகளை அறிந்து நம்மோடு கூட வரக்கூடிய கண்மலை, நம்முடைய வாழ்வின் எல்லா காரியத்திலும் கர்த்தர் செய்ய வல்லவர். உயர்த்த கண்மலையானவர் உயர்த்துவார். எல்லா கண்களுக்கும் முன்பாய் உயர்த்துவார். அவமானத்தின் பற்றவை எந்த இல்லை அவமானமோ நம்முடைய வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீரும் பிரச்சனையுமா இருந்தோமே, அந்த இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கட்டளையிடும் தேவனவர். ஹல்லேலூயா. எந்த சமுதாயம்
தேவ சமுதிரம் வரக்கூடாது என்று பிரமாணம் சொல்லப்பட்டதோ, அதே சமுதாயத்தில் ஒருவனை கர்த்தர் கொண்டு வந்து இந்த நிலைக்கு உயர்த்துவார் என்று சொன்னார். அந்த கண்மலையானவர் மாற்றங்களை ஏற்படுத்தும் தேவன் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்முடைய பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நாமே தள்ளிவிடப்பட்டிருக்கலாம், உதவாத ஒன்றைக்கு முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம், நாம் அவ்வளவுதான், இனி ஏறி வர முடியாது என்று சொல்லி இருக்கலாம். கர்த்தர் கீழான நிலையிலிருந்து ஏறி வர பண்ணுகிற தேவன் அவர். தரித்திரத்தை ஐஸ்வர்யமடைய பண்ணுகிற தேவன் அவர் தான். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எளியவனை பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர் அவர்தான். Praise it. Hallelujah. அவர் கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இன்பா ஜெபம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களை கர்த்தர் நீர் வெகுவாய் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ராஜா ஆண்டவரே அப்பா, எந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் நிந்தையும் அவமானமும் வெட்கமும் அடைந்தோமோ அந்த எல்லைகளிலெல்லாம் கர்த்தர் எங்கள் தலைகளை உயர பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த இடத்திலே அப்பா அவமானப்பட்ட நிலையிலே அப்பா அன்னாள் அப்பா தலை நிமிர முடியாத சூழ்நிலையில் இருந்தாலோ அவள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணினது போல எங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் உம்முடைய வசனத்தையும் சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதியில்லாத எங்களையும் தகுதிப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுமையும் எளிமையுமாய் இருந்த எங்களை கர்த்தர் உயரத்தில் வைக்க போகிற தயவிற்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆராதனைகள் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனம் விதைக்கிற தம்முடைய தாசரை கர்த்தர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வசனங்கள் கர்த்தாவே ஊராய் ஆராய் பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சத்திய வசனத்திலே நாங்கள் ஆண்டவரே நிற்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக, பலன் தருவீராக. இன்னும் சத்திய ஆழத்திலே நாங்கள் நீந்தி செல்லுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே